வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மருத்துவமனையில் இருந்தபோதும் மக்கள் பணியை தொடர்ந்து செய்தேன். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட விழாவில் முதலமைச்சர் பேச்சு. பாலியல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை. 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி வேதனை மலரைதான் வெளியிட முடியும். அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தந்தையை வேவு பார்த்த மகன் அன்புமணிதான். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, பகல்காமில் பயங்கரவாதிகளால் 26 அப்பாவி பொதுமக்கள் இரக்கமின்றி கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், தன் மகள்களின் குங்குமத்திற்கு பழி வாங்குவதாக தான் சபதம் எடுத்து சிந்தூர் நடவடிக்கை மூலம் அதை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, விவசாயிகள் நலனுக்காக பாஜக அரசு அயராது பாடுபடுவதாகவும் பாஜக அரசு தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மருத்துவமனையில் இருந்தபோதும் மக்கள் பணியை தொடர்ந்து செய்ததாக நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கம் செயின்ட் பீட்ஸ் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் 1256 இடங்களில் உயர்தர மருத்துவ மையங்களில் இந்த திட்டம் இன்று செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த திட்டம் 17 சிறப்பு மருத்துவ துறைகளை உள்ளடக்கியுள்ளது. மக்கள் புற்றுநோய் பாதிப்புகளை முகாம்களிலேயே கண்டறிந்து கருப்பை, வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் என்று பல்வேறு வகையிலான ஆண் பெண் என இரு பாலருக்குமான புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிகின்ற பணிகளும் நடத்தப்படுகிறது. இது மட்டுமின்றி பல்வேறு மருத்துவ சேவைகளும் வழங்கப்படுகின்றன. அதேபோல் வசதி குறைந்த ஊரக பகுதிகள், பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளிகள், 40 வயதிற்கு மேற்பட்டோர், கர்ப்பிணிகள், முதியோர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாலும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என கூறிய முதலமைச்சர், மருத்துவமனையில் இருந்தவாறே பிரதமருக்கு கோரிக்கை மனுவை தயாரித்து அனுப்பி வைத்ததை குறிப்பிட்டு பேசினார். மேலும் இந்த ஆட்சியில் கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள் எனவும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அனைவருக்கும் அது சென்றடைய வேண்டும் என்பதில் தான் மிகவும் கவனமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக சாலை விபத்தில் மரணமடைந்த கழக உறுப்பினர் சரிதா குடும்பத்திற்கு 10 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஏன்னா எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லிடக்கூடாது. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். அடுத்து மருத்துவ பணியாளருக்கு நான் சொல்லிக்கிறது, உங்க குடும்பங்கள ஒருத்தரா வந்தா எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி இந்த முகாம்களுக்கு வர்றவங்களையும் அக்கறையோடு பரிவோடு நீங்க கவனிச்சுக்கணும். அதே போன்று மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, இந்த முகாம்கள் உங்க பகுதிகளில் என்ன தொழில் நடக்குது, என்னைக்கு நடக்குது, என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது, நீங்க தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க பயன்பெற அத்தனை உதவிகளை நீங்க செய்யணும். நீங்க ஏற்படுத்துகிற விழிப்புணர்வால ஒருத்தருடைய உயிர் காப்பாற்றப்படலாம். பாலியல் வழக்கில் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரிலும் கர்நாடக மாநிலம் ஹாசன் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீது கடந்த 2024 பாலியல் புகார்கள் எழுந்தன. மேலும்
அவர் தொடர்பான வீடியோக்களும் இணையதளத்தில் கசிந்தன. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இவர் மீது 48 வயது பெண் ஒருவர் பாலியல் புகார் கொடுத்தார். அவர் தனது புகாரில் தான் பிரஜ்வல் ரேவண்ணாவின் பண்ணை வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்ததாகவும் 2021ஆம் ஆண்டு முதல் ரேவண்ணாவின் பண்ணை வீட்டிலும் பெங்களூருவில் உள்ள பசவனகுடியில் உள்ள அவரது வீட்டிலும் பலமுறை தன்னை பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் அதனை வீடியோவாக எடுத்து வைத்து வெளியில் சொன்னால் இணையதளத்தில் வீடியோக்களை பரவி விட்டு விடுவேன் என மிரட்டியதாகவும் தெரிவித்திருந்தார். அவரின் புகாரை ஏற்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த புகார் எழுந்தது பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இந்த புகார் எழுந்ததும் பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பி சென்றார். அதன் பிறகு தேவகவுடாவின் வலியுறுத்தலின் காரணமாக ஜெர்மனியில் இருந்து மே 31, 2024ஆம் ஆண்டு இந்தியா திரும்பினார். அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் வன்கொடுமை, மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெங்களூருவில் உள்ள எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சந்தோஷ் கஜனன் பட் முன் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என அறிவித்து அவருக்கான தண்டனை விவரங்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்து உத்தரவிட்டார். அதன்படி தற்போது பாலியல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ள நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவை மதவாத கட்சி இல்லை என்று ஏற்றுக்கொண்டால் அதுபோல் ஒரு துரோகம் ஒன்றுமே கிடையாது என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்த 4ஆண்டு சாதனை மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மலரை வெளியிட்டனர். பின்னர் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக அரசு கொண்டு வந்த அத்தனை திட்டமும் புதிய திட்டம் என்று குறிப்பிட்ட அவர், இதன் ஒன்றுக்காவது எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி கூட போடவில்லை எனவும், அவரால் பேதனை மலர்தான் வெளியிட முடியும் எனவும், சாதனை மலர் வெளியிட முடியாது எனவும் விமர்சித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை மதவாத கட்சி இல்லை என்று ஏற்றுக்கொண்டால் அதுபோல் ஒரு துரோகம் ஒன்றுமே கிடையாது எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிய அமைச்சர் ரகுபதி இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி வேதனை மலர் தான் வெளியிட முடியும், சாதனை மலர் வெளியிட முடியாது. இன்னும் சொல்ல போனமையானால் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களும் புதிய திட்டங்கள். இதில் ஏதாவது ஒன்றுக்காவது அவர் பிள்ளையார் சொல்லி போட்டிருந்தால் கூட உரிமை கொண்டாடட்டும். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அனைத்து மக்கள் நல்வாழ்வு திட்டங்களும் புதிய திட்டங்கள், எங்கள் தலைவர் தளபதியினுடைய சிந்தனையிலே உதித்த திட்டங்கள். எனவே இதற்கு அவருக்கு உரிமை கொண்டாட முடியாத காரணத்தாலே எங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பிலை போட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறாரே தவிர, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களுக்கு இணையாக எந்த திட்டத்தையும் அவர் கொண்டு வரவில்லை. அதை தொடங்குவதற்கான ஆயத்தங்களை கூட அவர் செய்யவில்லை. உலகத்திலேயே தந்தையை வேவு பார்த்த மகன் அன்புமணிதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வருகிறது. இந்நிலையில் தனது தைலாபுரம் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக அவர் காவல்துறையிலும் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகத்திலேயே தந்தையை வேவு பார்த்த மகன் அன்புமணி எனவும் ஒட்டுக்கேட்பு கருவியை காவல்துறை மற்றும் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாமக தனது கட்சி எனவும் அதற்கு நான் தான் தலைவர் எனவும் கூறிய ராமதாஸ், அன்புமணி பொதுக்குழுவை கூட்டுவது சட்ட விரோதம் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் தான் நியமித்த 100 மாவட்ட செயலாளர்களை சந்திக்க அழைத்த போது அவர்களை வரவிடாமல் அன்புமணி தடுத்ததால் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்ததாக ராமதாஸ் கூறினார். என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கட்சி பலப்படுத்தணும், தேர்தல் வந்துடுது, கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவதற்காக கூட்டினேன்.
வர சொன்னேன். கூட்டிட்டேன்னா வர சொன்னேன். ஆனால் அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 100 பேருக்கு போவாது 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 அப்படின்ற பதில் சொல்லி ஃபோனில் சொல்லி 100 பேர் வரல. அந்த 100 பேர் யாருன்னா நான் போட்ட ஆளுங்க. அதோட இது ஏன் கட்சி நிறுவனர் நான், தலைவர் நான். என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் 100 பேர் வரவே இல்லை, 8 பேர் தான் வந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், முறைப்படி 100 பேர் வராதனால அந்த 100 பேரையும் வேறு 100 பேரை நல்லா செயல்படக்கூடிய அதில் கட்சியினுடைய பழைய முன்னோடிகள் மூத்தவர்களை எல்லாம் நியமிச்சிட்டோம். நாம் நியமிச்சிட்டோம். ஆக 100 பேர் வராதவர்களுக்கு தண்டனையாக இதை செய்தோம். மக்களவைத் தேர்தலில் முறைகேடு நடக்காமல் இருந்திருந்தால் மோடி மீண்டும் பிரதமராக வந்திருக்க மாட்டார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெறும் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பிரிவு மாநாட்டில் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அவ்வாறு நடைபெறாமல் இருந்திருந்தால் மோடி மீண்டும் பிரதமராக வந்திருக்க மாட்டார் எனவும் தெரிவித்தார். இந்தியாவில் தேர்தல் முறை இறந்துவிட்டது என்றும் மிக குறைந்த பெரும்பான்மையுடனே மோடி இந்தியாவின் பிரதமராகி உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மக்களவை தேர்தலில் பாஜக அரசு எவ்வாறு மோசடி செய்தது என்பதை இன்னும் சில நாட்களில் ஆதாரத்துடன் நிரூபிக்கப் போகிறோம் என்றும் ராகுல் காந்தி கூறினார். முன்னதாக தான் ராஜாவாக ஒருபோதும் விரும்பவில்லை என்றும் அந்த முறையையே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறேன் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். சென்னை திருவான்மியூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவான்மியூர் காலசேத்ரா காலனியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த மாதம் 30ஆம் தேதி இரவு வீட்டின் அருகில் குப்பை கொட்ட சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட திருவான்மியூர் அண்ணா தெருவைச் சேர்ந்த சுதாகர் என்பவரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுதாகரை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிப்புகும் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மற்றும் தமிழ்நாடு புற்றுநோய் தடுப்பு பராமரிப்பு திட்டம் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் பரிசோதனை மேற்கொண்ட பொதுமக்களுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்றதற்கான சான்றுகளை அமைச்சர் காந்தி வழங்கினார். விருதுநகர் அருகே சந்திரரெட்டியாப்பட்டியில் நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இம்முகாமில் மருத்துவ பரிசோதனைகள் மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அடையாள அட்டை வழங்குதல் ஆகியவற்றிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் கிராமத்தில் இஸ்லாமிய உறவின்முறை டிரஸ்ட் போர்ட் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்வு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி நடைபெற்றது. அப்போது ஒரு தரப்பினர் தங்களை அனுமதிக்கவில்லை என கூறியும் தேர்தல் நடத்தாமல் உறுப்பினர்களை நியமனம் செய்வதாக புகார் தெரிவித்தும் ஜமாத் முன்பு கூடினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கார் ஓட்டுநரை கொலை செய்து காரை திருடிய வழக்கில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரபாபுவிற்கு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த வழக்கை விசாரித்த கூடுதல் மாவட்ட நீதிபதி CM சரவணன் 3 ஆயுள் தண்டனைகள் மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். அந்த வழக்கானது
தாராபுரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நீதிபதி மதிப்பிற்குரிய நீதிபதி திரு CM சரவணன் அவர்களால் விசாரணை செய்யப்பட்டு அரசு தரப்பில் சாட்சிகள் விசாரணையில் இறுதியாக ஈதாசா 364, 394, 397 மற்றும் 302 ஆகிய பிரிவுகளின்படி 3 ஆயுள் தண்டனைகளை ஏக காலத்தில் அனுமதிக்க வேண்டும் என்றும் அபராத தொகையாக 15,000 கட்ட வேண்டும் என்றும் தீர்ப்பாகியுள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கம் தெற்கு பெத்தில் நகரில் மின்கம்பத்தின் கீழ் சென்ற மின்சார உயரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மின்சார ஊழியர்கள் தீப்பற்றி எரிந்த மின்சார உயரை சரி செய்து மீண்டும் மின் இணைப்பை கொடுத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூரில் தொலைந்து போன டிஃபன் பாக்ஸ் இல்லாமல் வீட்டிற்கு வராதே என தாய் திட்டியதால் பயந்து போன 5ஆம் வகுப்பு சிறுமி எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சிறுமி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து கந்தளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி மற்றும் அதிவேக என்ஜின் ஆகியவற்றை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாரபட்சம் காட்டும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சின்னூர்பேட்டை, குட்டியாண்டியூர் உள்ளிட்ட மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1983 மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி, அதிவேக இன்ஜின்களை தடை செய்ய வேண்டும் என்று நாளைய சந்ததிகள் வாழ வேண்டும் என்றுதான் இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். மீன்வளத்துறை அதிகாரிகளை பல முறை சந்தித்து மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் கிடையாது. ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நாங்கள் திரும்பவும் மனுவாக அளித்தோம். இந்த வலைகளை தடை செய்ய வேண்டும், அதிவேக இன்ஜினும் இரட்டைமடியும் சுருக்குமடிகளையும் தடை செய்ய வேண்டும், இந்த மீன் இனத்தை பாதுகாக்க வேண்டும், மீன் வளத்தையும் கடலையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் மீன்வளத்துறை அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் இதுவரை எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. வடசென்னையை சேர்ந்த பிரபல A+ ரவுடி காதுகுத்து ரவி மீது கொலை, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் ஒரு கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த காதுகுத்தி ரவியை நீலாங்கரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து 10 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளையும் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தின் பின்புறம் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனையடுத்து அங்கு சென்று பார்த்தபோது சடலம் புதைக்கப்பட்டிருந்த துர்நாற்றம் வீசியுள்ளது. தொடர்ந்து போலீசார் முன்னிலையில் அப்பகுதியில் தோண்டிய போது அழுகிய நிலையில் துணியால் சுற்றப்பட்ட நாய் சடலம் எடுக்கப்பட்டது. இதனையடுத்து நாயின் சடலத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். JCB இயந்திரத்தின் திருப்பத்தூர் மாவட்டம் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலசங்கம் சார்பில் வாடகையை உயர்த்த கோரி மாபெரும் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது உதிரி பாகங்கள் விலை உயர்வு, எரிபொருள், இன்சூரன்ஸ் உள்ளிட்டவைகளால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், இதனால் வாடகையை உயர்த்த கோரியும் பெங்களாபுரம் பகுதியில் JCB இயந்திரத்தின் உரிமையாளர்கள் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்ற எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு உறுதுணையாக இருக்கணும், ஒரு ஆதரவு அளிக்கும் மாதிரி நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கு பண்ணிகிட்ருக்குறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, மணிக்கு 1100 ரூபா அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ 1200 பண்ணி நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம். மினிமம் 2500 பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு 1200 பண்ணியிருக்கிறோம். இது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. மலைப்பகுதியில் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. 1300 ரூபாயாக பண்ணியிருக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம் சுங்கச்சாவடி அருகே பேருந்துக்காக காத்திருந்த சரிதா என்ற பெண்ணிடம் மர்ம நபர் ஒருவர் நகை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது திருடனுடன் போராடி சரிதா தனது நகையை மீட்டார். தொடர்ந்து இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த நபரை பிடித்து செங்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகராட்சிக்குட்பட்ட 20வது வார்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன சமுதாய கழிப்பிடம் கட்டப்பட்டது. தற்போது கழிப்பிடத்தில் உள்ள போர்வெல் மற்றும் டாய்லெட் பேஷன் பழுதாகி இருப்பது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி பெண்கள் மிகவும் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் போர்வெல் மற்றும் கதவுகளை சீரமைக்க வேண்டும், இல்லை என்றால் கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு அதிரடியாக 1120 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 140 ரூபாய் உயர்ந்து 9,290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 123 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,23,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 30 பேர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தானின் லாகூரில் இருந்து ராவல்பிண்டிக்கு நேற்று இரவு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. அந்த ரயிலில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொண்டனர். லாகூரில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷேகாபுரா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது எக்ஸ்பிரஸ் ரயிலின் 10 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து திடீரென தரம் புரண்டன. இந்த விபத்தில் 30 பயணிகள் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த பயணிகளை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மருத்துவமனையில் இருந்தபோதும் மக்கள் பணியை தொடர்ந்து செய்தேன். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட விழாவில் முதலமைச்சர் பேச்சு. பாலியல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை. 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி வேதனை மலரைதான் வெளியிட முடியும். அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தந்தையை வேவு பார்த்த மகன் அன்புமணிதான். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.